உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். மமோடியா சரண்டியே என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பிட்டர் கார்டு என்று ஆங்கிலத்திலே பெயரை நாம் குறிப்பிடுகின்றோம். பாகற்காய் என்று தமிழ் பெயரை அது பெற்றிருக்கிறது. இந்த பாகற்காய் பழுத்த பிறகு ஒரு வேளைக்கு ஒரு பாகல் பழத்தை பிழிந்து அதை சாறாக எடுத்து அதனோடு சிறிது தேன் சேர்த்து அன்றாடம் காலையிலே வெறும் வயிற்றிலே பருகுகின்ற பொழுது மாதருக்கு ஏற்படுகின்ற டிஸ்மெனோரியா என்கின்ற அடிவயிற்று வலி, இடுப்பு வலியோடு சேர்ந்து கடுமையான வலியோடு வெளியாகின்ற மாதவிலக்கை நிறுத்தக்கூடிய ஒரு நல்மருந்தாக இது விளங்கும். மாதவிலக்கு காலம் 3 நாட்கள் என்றாலும் 5 நாட்கள் என்றாலும் அந்த காலத்திலே மாதம் இந்த பாகல் பழுத்து சாறை பருகுவதனாலே நாளடைவிலே அவர்களுக்கு வலியில்லாத மாதவிலக்கு ஏற்படும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மூசா பாரடிசியாக்கா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பிளான்டைன் ட்ரீ என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது. அதனுடைய வாழைத்தண்டு, இந்த வாழை தண்டை துண்டாக பொடித்து வெயிலில் இட்டு உலர்த்தி சூரணித்து வைத்து கொண்டு காலையிலே 5 கிராம், மதியம் 5 கிராம், இரவு 5 கிராம் அளவுக்கு எடுத்து சுடுநீரோடோ தேனோடோ கலந்து சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே இந்த ஜாண்டிஸ் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலையை போக்கக்கூடியதாக இந்த வாழைத்தண்டு சூரணம் விளங்கும். அது மட்டும் அல்லாமல் உடலிலே எங்கு இருந்தாலும் சரி தேவையில்லாத கற்களை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக இந்த வாழைத்தண்டு சூரணம் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, 2000-3000 வருடங்களாக இந்தியர்கள் படகு தயாரிப்பதற்காக பயன்படுத்திய ஒரு மரம் டெக்டோனா கிராண்டிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது தேக்கு என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒரு மரம். இது பூச்சிகள் அடிக்காத ஒரு மரம் என்பதனாலே படகுக்கு இதை பயன்படுத்தினார்கள். இந்த ஃபர்னிச்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய மேஜை, நாற்காலி போன்றவற்றை இதிலே செய்வது வழக்கம். இப்படி வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்துகின்ற மரச்சாமான்களுக்கு பயன்படுத்துகின்ற தேக்கு ஒரு மனிதனுக்கு மருந்தாகிறது என்பதை நாம் அறிந்திருப்போம் அல்ல. இந்த தேக்கு மரத்தினுடைய பூக்கள் மணமுடையவை. அரோமா என்கின்ற வகையிலே ஒரு மைல்டு செடேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை இதனுடைய வாசனை நமக்கு தந்து வயிற்று வலி, வயிற்று எரிச்சல் போன்றவற்றை தணிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இந்த பூக்களை நாம் தீநீராக எடுத்து பயன்படுத்துகின்ற நிலையிலே இந்த பூக்களை நாம் ஒரு தேக்கரண்டை அளவு விழுதாக்கி தீநீராக்கி அதனோடு இனிப்பு சேர்த்து பருகுகின்ற பொழுது இந்த பிராங்கிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய நெஞ்சக சளி, நுரையீரலை பற்றிய சளி இவற்றையெல்லாம் வெளித்தள்ளி இருமல் இல்லாத ஒரு சுவாச பாதைக்கு சீரான ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இந்த பூ தீநீர் விளங்குகிறது. அதனோடு கூட அனூரியா என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அனூரியா என்று சொல்லுகின்ற பொழுது சிறுநீர் வெளிவராமல் உடலிலே தேங்கி துன்பம் தருகின்ற ஒரு நிலை. அப்படிப்பட்ட நிலையிலே இந்த பூ தீநீரும் சரி, பட்டை தீநீரும் சரி, அனூரியா என்கின்ற நிலையிலே இருந்து ஒரு டையூரியா என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று
உடலிலே தேங்கி இருக்கின்ற சிறுநீரை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. அதனாலே உடலிலே இருக்கின்ற வீக்கம் கரைகிறது. இந்த பூ தீநீரை நாம் உள்ளுக்கு பருகுகின்ற பொழுது வயிற்று எரிச்சல் தணிகிறது. அதோடு கூட வயிற்றிலே இருக்கின்ற பூச்சிகள் வெளியாகக்கூடிய ஒரு ஹெல்மின்திக் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த பூ தீநீர் நமக்கு தருகிறது. வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய அல்சர் என்கின்ற புண்களை ஆற்றக்கூடிய ஒன்றாகவும், த பேர்னிங் ஸ்டமக் என்று சொல்லக்கூடிய வயிற்று எரிச்சலை தணிக்கக்கூடிய ஒன்றாகவும், ஆன்டிபிலியஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலே குடலிலே சேர்ந்திருக்கின்ற பித்தத்தை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாகவும் இது இருந்து நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. இந்த மரத்தினுடைய பட்டையை நாம் தீநீராக்கி மேற்புறமாக நாம் பயன்படுத்துகின்ற நிலையிலே கண்களிலே ஏற்படுகின்ற தொற்றுக்கள் ஒரு ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை தருவதனாலே கண்களிலே ஏற்படுகின்ற வீக்கம், இமைகளுடைய வீக்கம், கண்களிலே ஏற்படுகின்ற சிவந்த தன்மை, எரிச்சல் இவற்றை போக்குவதற்காக இந்த தீநீரினாலே நாம் கழுவுவதனாலே நமக்கு கண்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது. நமைச்சல், தோலிலே எங்கு நமைச்சல் ஏற்பட்டாலும் அந்த நமைச்சலுக்கு மேற்பற்றாக இந்த பட்டை தீநீரை போடுவதனாலே நமைச்சல் அடங்குகிறது என்பதையும் நாம் இங்கே மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, அழகான மரச்சாமான்கள் செய்வதற்காக பயன்படுத்துகின்ற தேக்கு எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம் இன்னைக்கு தேக்கு மரத்தோட மருத்துவ குணங்கள் என்ன, தேக்கு மரத்தோட பாகங்களை நம்ம எப்படி மருந்தாக பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம தேக்கு மரத்தோட பூக்கள் மற்றும் பட்டையை பயன்படுத்தி சிறுநீர் சுருக்கு, கண்களில் ஏற்படக்கூடிய எரிச்சல், இருமல், மூச்சிறைப்பு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதலை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: தேக்கு மரப்பட்டை மற்றும் பூக்கள், அரிசி திப்பிலி, தேன். தேக்கு மரத்தோட பட்டை கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அது நடுவில் இருக்கக்கூடிய அந்த கட்டையை விட்டுட்டு மேல் தோலை உரித்து அந்த பட்டையை மட்டும் எடுத்துருக்கோம். இதோட நம்ம தேக்கு மரத்தோட பூக்களும் சேர்த்துக்கலாம். இந்த பூக்கள் நல்லா வெண்மை நிறமாக கொத்து கொத்தாக இருக்கும். தேக்கு மரத்தோட பூக்கள், இந்த பூக்களும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நமக்கு அலர்ஜினால் ஏற்படக்கூடிய இருமல், மூச்சிறைப்பு போன்ற பிரச்சனைகள் இருக்கும்போது இதை எடுத்துக்கலாம். அதே போல் இந்த பூக்களும் நம்ம கண்ணுக்கு மருந்தாக பயன்படுத்தலாம். கண்களில் ஏதாவது ரெட்னஸ், ஸ்வெல்லிங் போன்ற பிரச்சனைகள் இருந்ததுன்னா, சிவப்புத்தன்மை, வீக்கம் போன்ற பிரச்சனை இருந்ததுன்னா இந்த பூக்களை தண்ணீரில் இட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம கண்களை கழுவுவதற்காக பயன்படுத்தலாம். இதோட கொஞ்சம் நீர் விட்டு கொதிக்க வச்சிடலாம். இதோட அரிசி திப்பிலி ஒரு 4-5 திப்பிலி சேர்த்துக்கலாம். அரிசி திப்பிலியும் ஒரு டயூரிட்டிக்காக செயல்படும், சிறுநீரை வெளித்தள்ளக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கிறதுனால நம்ம அரிசி திப்பிலி சேர்க்குறோம். அதே போல் அரிசி திப்பிலி சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய இறுக்கத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் சுவாசத்தை மேம்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இருக்கிறதுனால நம்ம அதை சேர்த்துருக்கோம். ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணோம். இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு கடைசியாக நம்ம தேன் சேர்த்து குடிக்கணும். இந்த தேக்கு மரத்துலேருந்து வரக்கூடிய இலைகள், தேக்கு மர இலைகளை நம்ம வலி நிவாரணி மருந்தாக மேல் பூச்சா பயன்படுத்தலாம். நமக்கு மூட்டுகளில் வலி இருக்கும்பொழுது அல்லது எங்கேயாவது இடிச்சுக்கிட்டால் வலி இருக்கும்பொழுது நல்லா தண்ணீர் நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணீரில் கொதிக்க வச்ச தண்ணியில் இந்த தேக்கு மர இலைகளை நல்லா முக்கி எடுத்தோம்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். அது சூடாக இருக்கும் பொழுதே நமக்கு எங்கே வலி வீக்கம் இருக்கோ அந்த இடத்துல இந்த இலைகளை வச்சு கொஞ்சம் நேரம் இப்படி அழுத்தி வச்சுருந்தோம்னா நமக்கு வலியும் வீக்கமும் குறையும், நல்ல இதமாக இருக்கும் வலிக்கு. அது ஒரு பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜெண்ட்டாக இது செயல்படும். அதே போல் இந்த தேக்கு மரத்துலேருந்து வரக்கூடிய காய்களை நம்ம ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். இந்த தேக்கு மரத்தில் பார்த்தோம்னா இந்த மாதிரி காய்கள் இருக்கும். மேலே முடக்கத்தானில் இருக்கிற மாதிரி தோல் இருக்கும், பலூன் மாதிரி தோல். இதை உரிச்சோம்னா உள்ள காய்கள் இருக்கும். காய்கள் நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். இந்த காய்களோட சதை பகுதியை மட்டும் நம்ம எடுத்தோம்னா உள்ள விதை இருக்கும். இதை நல்லா பிஞ்சாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி காய்களை நம்ம நசுக்கிடணும். நல்லா நசுக்கிட்டு தேங்காய் எண்ணெயில் இட்டு இந்த மாதிரி எண்ணெயாக காய்ச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா வெயில் இருந்ததுன்னா ஒரு 7 நாட்கள் அந்த தேங்காய் எண்ணெயை வெயிலில் வச்சு எடுத்துக்கிட்டோம்னா அதோட சாரம் எல்லாம் அதில் இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை வடிகட்டிட்டு தலைக்கு ரெகுலர் ஹேர் ஆயிலாக நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது முடி உதிர்வு கண்ட்ரோல் ஆகும். குறிப்பாக
பொடுகை நல்லா கட்டுப்படுத்தும். இப்போ இந்த கஷாயம் தயாராகிடுச்சு, இதை வடிகட்டிடலாம். இதோட தேன் சேர்த்துடலாம். தேக்கு மரப்பட்டை, தேக்கு பூக்கள், திப்பிலி மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்தை காலை மாலைன்னு 2 வேளையும் 60 ml அளவுக்கு குடிச்சிட்டு வரும்பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் சரியாகும். சிறுநீரை பெருக்கக்கூடிய மருந்தாக இது செயல்படும். அதே போல் இருமல் மற்றும் மூச்சிறைப்பை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். அன்பான நேயர்களே, டிக்டோனா கிராண்டிஸ் என்று சொல்லப்பெறுகின்ற தேக்கு ஒரு அற்புதமான உள்மருந்தாகவும் புறமருந்தாகவும் நமக்கு பயன் தருகிறது. இந்த தேக்கு மரத்தினுடைய பூக்களையும் பட்டைகளையும் நாம் தீநீராக்கி பருகுகின்ற நிலையிலே இந்த பிராங்கிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய நுரையீரலை பற்றிய நோய்கள் தொற்றுக்களை வேறறுத்து சுவாச பாதையை சீர் செய்யக்கூடிய ஒன்றாக, எக்ஸ்பெக்டோரண்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே சளியை கரைத்து இருமலை நீக்கக்கூடிய ஒன்றாக, அனூரியா என்று சொல்லக்கூடிய சிறுநீர் வெளியாகாத நிலையிலே இருந்து சிறுநீரை வெளித்தள்ளக்கூடிய ஒரு டயூரிட்டிக் என்கின்ற மருந்தாக இது நமக்கு பயன் தருகிறது. அதனோடு கூட இதை நாம் தொடர்ந்து பயன்படுத்துகின்ற பொழுது லியூகோடெர்மா என்று சொல்லக்கூடிய தோலிலே ஏற்படுகின்ற வெண்புள்ளிகள், லியூகோடெர்மா விட்டிலிகோ என்று கூட அதை ஆங்கிலத்திலே சொல்வார்கள், நாளடைவிலே இந்த தோலினுடைய வெண்மை நிறத்திலே இருந்து மாற்றம் கண்டு நாம் பழைய நிறத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையை இது நமக்கு தருகிறது. அதோடு வயிற்றிலே ஏற்படுகின்ற எரிச்சல், புண்கள் இவற்றை ஆற்றுகின்ற ஒன்றாக இது விளங்குகிறது. சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற சிக்கலை போக்கி சிறுநீரை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. ஹெல்மின்திக் என்கின்ற வகையிலே வயிற்று பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக இந்த தேக்கு மரம் பூக்களும் அதனுடைய பட்டையும் நமக்கு விளங்குகிறது. இதனுடைய எண்ணெய், தேக்கு மர காய்களிலே இருந்து எடுக்கின்ற எண்ணெயை நாம் சிறிது தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து தலைக்கு நன்றாக மசாஜ் செய்து தடவி வருகின்ற நிலையிலே நன்றாக முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. இதனால் தலைமுடி அடர்த்தியாகவும் கருமையாகவும் நீளமாகவும் வளரக்கூடிய நிலையை இந்த தேக்கு மர காய்களுடைய எண்ணெய் நமக்கு தருகின்றது. தேக்கு மரத்தினுடைய பட்டையை தீநீராக்கி ஆறாத புண்களை கழுவுவதனாலே வெகு சீக்கிரத்திலே ஆற்றக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. நமைச்சலை, தோலிலே ஏற்படுகின்ற சொறி, சிரங்கு, படை, படர்தாமரை போன்ற நோய்களிலே இருந்து இது விடுதலை தரக்கூடிய வகையிலே எரிச்சலையும் இச்சிங் என்று சொல்லக்கூடிய நமைச்சலையும் போக்கக்கூடிய புறமருந்தாக பயன் தருகிறது என்பதையும் மறத்தல் ஆகாது. இங்கே தேக்கு மர பூக்களோடு திப்பிலி, பிப்பர் லாங்கம் என்று சொல்லக்கூடிய திப்பிலி சேர்த்து தீநீராக வைத்திருக்கின்றோம். இந்த திப்பிலி ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற வகையிலே சளியை கரைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. வயிற்று பூச்சிகளை போக்கக்கூடிய ஒன்றாக, ஆன்டிபிலியஸ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று பித்த சமனியாக திப்பிலி விளங்குகிறது. ஆண்மையை அதிகரிக்கக்கூடியதாக திப்பிலி விளங்குகிறது. திப்பிலியோடு தேக்கு மர பூக்களும் பட்டையும் சேர்த்த இந்த தீநீர் சில வாரங்கள் பருகி வருகின்ற பொழுது வயிற்று கோளாறுகள் அத்துணையும் போக்குகிறது, வயிற்று பூச்சிகளை வெளியேற்றுகிறது, நெஞ்சக சளியை நீக்கி சுவாச பாதையை சீர் செய்கிறது, சிறுநீரை வெளித்தள்ளி உடலிலே தேங்கியிருக்கின்ற நீரை வெளியகற்றி வீக்கத்தை வற்ற செய்யக்கூடியதாக விளங்குகிறது. இப்படி பல்வேறு நிலைகளிலே இந்த தேக்கு மரத்தினுடைய பூக்களும் சரி அதனுடைய பட்டையும் சரி நமக்கு பயன் தருகிறது என்பதை மனதிலே வைத்து நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இதை பயன்படுத்த வேண்டும் என்று சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, தேக்கு எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறொரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.